ஸோ பிக் பாஸ் சீசன் 8ல் டாப்பில் யார் இருக்கா அப்படின்றத அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்க்கலாம். முத்துக்குமரன், சௌந்தர்யா, பிஜே விஷா, தீபக், அருண், ஜாக்லின், பவித்ரா, இதான் ஆர்டரு. ஸோ முத்துக்குமரன் தான் டாப்பில் இருக்கார். முத்துக்குமரன் வந்து 1,25,500 ஓட்ஸில் இருக்கார். பரவாயில்ல. ஆக்சுவலாக நடந்த எல்லா சீசனும் இருக்குல்ல பிக் பாஸ் சீசனில், அதில் போன சீசன்லலாம் வந்து லேக்ஸ் கணக்கில் 3 lakhs 4 lakhsன்னு இந்த வீக்கில், அதாவது 14th வீக் 15th வீக்லாம் அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் சுமாரான சீசன் தான், ஃப்ளாப்புன்னு தான் சொல்கிறாங்க. இதில் யாருமே 1 lakh தொட மாட்டுறாங்கன்ற ஒரு விமர்சனம் அதிகமாகவே இருந்துச்சு. இன்னும் ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு மனுஷனாச்சும் ஒரு 1 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா சப்போர்ட்டு பயங்கரமாக இருக்குது வெளியே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். செகண்ட் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா வந்து 61,429 ஓட்ஸில் இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்களா, பாதிக்கு பாதி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா முத்துக்குமரனுக்கும், அதான் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கும் செகண்ட் ப்ளேஸ்க்கும் பாதி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ப்ளேஸில் சௌந்தர்யா இருக்காங்க. தேர்டு வந்து விஜய் விஷால் 35,318 ஓட்ஸில் இருக்காங்க. ஃபோர்த்து ப்ளேஸில் தீபக்கு 33,994. ஆக்சுவலாக விஜய் விஷால் கீழே தான் இருந்தார். ஆனால் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்து அடி நடிச்சதுனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெரிட் ஏறிடுச்சு. அந்த சிம்பத்தி ஓட்டு இல்லை என்னன்னு தெரியல, இல்லை ஒருவேளை விஜய் டிவியே வந்து அதை பிளான் பண்ணி பண்ணாங்களா, போய் விஜய் விஷால் அடிங்க, அவர் கொஞ்சம் அழட்டும், அழுதாங்கன்னா மேலே வந்துடுவாருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்டென்ஷனலாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. விஜய் விஷால் அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஃபைன். அவர் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்துட்டார். தீபக் வந்து ஃபோர்த்து 33,994. ஆக்சுவலாக தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் பார்த்தா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே 35 தான். ஒரு 50 ஓட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அருண் வந்து 5th பொசிஷனில் இருக்கார், 33,847. அருண் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்காரா, அதனால் அவருமே அதே லைனில் தான் இருக்கார். அதாவது இந்த 3 4 5 6 இதெல்லாம் பார்த்தா ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. யார் வேணால் மேலேயும் போனால் கீழேலாம், பட் ஃபஸ்ட்டு செகண்ட் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அருண். ஜாக்லின் வந்து 33,807, இதுவும் பக்கத்தில் தான். அப்படியே பாருங்களேன், வெறும் 40 ஓட்ஸில் தான் வித்தியாசத்தில் இருக்காங்க. அதாவது அருண் ஜாக்லினுக்கு வந்து இறங்கிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப. ஸோ பவித்ராவுக்கு வந்து 30,315 ஓட்ஸ். அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்ல. அவங்க தான் ஆக்சுவலாக பொட்டியை வைப்பீங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தாங்கன்னா பொட்டி எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன்ப்பா, நீங்களே பார்த்துக்கோங்களான்ட்டு போவாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட் மூவாக தான் இருக்கும். பொட்டி எடுத்துட்டா அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் கண்டிப்பாக. ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க முத்துக்குமரன் 1,25,500 ஓட்ஸ். டிசர்விங்கா? நீங்கள் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது என்ன 14th 15th வீக்கில் இருக்கோமா, இந்த வீக்கில் வரைக்கும் முத்துக்குமரன்ற ஒரு ஆளை எடுத்துட்டிங்கன்னா, இந்த சீசன் ஆல்ரெடி சுமார் தான். இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னு வைங்களேன், இந்த சீசனே கிடையாது. அட்ட ஃப்ளாப், யாருமே பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கேமில் நமக்கு கண்டென்ட் கொடுக்குறதாகட்டும், அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வளர்றதாகட்டும், தப்போ சரியோ, தப்பும் இருக்குது சரியும் இருக்குது. ஆனால் ஒரு கேமை இப்படிலாம் அணுகலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொண்டு வராருல, அதுக்கே வந்து அந்த தைரியம், அதாவது இது தப்பாகவும் போகலாம் கரெக்டாகவும் போகலாம். அவர் ஃபேமே இல்லை, அவருக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ தப்பாக போயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே தப்பாக பேசுவாங்களேன்ட்டு. அந்த பயத்தெல்லாம் மீறி ஒரு மனுஷன் ஒன்று பண்ணுறாருல, அதுக்காகவே டிசர்விங் தான். ஏன்னா அவர் பண்ணுற நிறைய விஷயம் ஒரு எஃபர்ட்ன்றதில்ல. ஒரு கேம் விளாட வந்திருக்கேன், அதாவது டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக ஒரே விஷயத்தில் தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நார்மலாலாம் பண்ண முடியாதுங்க. எல்லாராலையும் பண்ண முடிச்சிட்டா அந்த பொசிஷன் பாருங்களேன், அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸே பாருங்களேன், பாதிக்கு பாதி ஓட்டில் மேலே இருக்கும்போது தெரிய வேணாமா? அதுதான் நான் இப்போ பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் நம்ம இறங்குறோன்னா நம்மளை கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும்ல, அப்பா இந்த மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி. ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறோன்னா வேகமாக ஓடுறோன்னா தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம்ப்பா என்னம்மா ஓடுறான்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தன் ஓடும் போது அப்பா பயங்கரமாக விளாட்றான்ல அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ முத்துக்குமரன் டெஃபினட்டாக டிசர்விங் தான். செகண்டு சௌந்தர்யா 61,429 ஓட்ஸ். எனக்கு இங்கே தான் பிரச்சனை. சௌந்தர்யா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கேமுக்குன்னு ஒன்று நம்ம ஒரு எஃபர்ட் போடணும்ல. அதாவது நிறைய நான் ஸ்பேஸ்லலாம் பார்ப்பேங்க, அந்த ஸ்பேஸ் அதாவது யூடியூப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதில் வந்து நிறைய ஆர்மிஸ் இருக்கும், முத்துக்குமரன் ஆர்மி, சௌந்தர்யா ஆர்மி, ஜாக்லின் ஆர்மி அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆர்மிலலாம் வந்து
சில செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. யாருன்னா நம்ம சுரேஷ் தாத்தா அவரு இருக்காரு. அவரும் பேசியிருக்காரு. அவர் வந்து எல்லாத்துலயுமே போவார். எல்லா ஆர்மிக்கும் போய் பேசுவாங்க. ரவீந்திர சார் அவர் கண்டஸ்டன்ட் தான். அவர் இருந்தாலும் ஏன் அதெல்லாம் போய் பண்றாருன்னு தெரியல. அவரும் போறாரு. அவரும் சில ஆர்மிக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த மாரி இவங்கலாம் போய் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல வந்து நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ச சௌந்தர்யா ஆர்மில தான். அதாவது இப்போ ஒரு கண்டஸ்டன்ட், அதான் உங்களுக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட் நீங்க பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. என்ன இப்ப அவங்க பண்ணது, "அப்பா சௌந்தர்யா இந்த வாரம் பார்த்தீங்களா? எப்படி விளையாடுனாங்க? கேம் எல்லாம் பயங்கரமா பிரிச்சுட்டு மேய்ஞ்சுட்டாங்க. சும்மா செஞ்சுட்டாங்க." அந்த மாரி பேசுனா அது பரவால்ல. அந்த ஸ்பேஸ்ல போய் பார்க்குறேன் ஃபுல்லா, முத்துக்குமரன் எப்படி பண்ணிட்டாரு? முத்துக்குமரன் அத பண்ணிட்டாரு. முத்துக்குமரன் ரொம்ப வொர்ஸ்ட்டுப்பா. இந்த மாரிலாம் விளையாடுறதுக்கு அதாவது நீங்க உங்க பிளேயர வந்து ப்ரமோட் பண்ணீங்கன்னா, அது தப்பே கிடையாது. இன்னொரு பிளேயர வந்து டீப்ரமோட் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப பெரிய தப்பு. அத தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முத்துக்குமரன் ஆர்மி அந்த இதுலயும் போய் பார்த்தேங்க. அதுல வந்து ஆக்சுவலா எப்படி பேசிக்கிறாங்கன்னா, நான் பார்த்த வீடியோ நான் எல்லாமேலாம் பார்க்கல. நான் பார்த்த 2 வீடியோல பார்க்குறேன். என்ன சொல்றாங்கன்னா, "என்னங்க இந்த வாட்டி நம்ம தலைவன செம்ம அடி அடிச்சுட்டாங்க. இதுலேருந்து மீண்டு வருவாரா முத்துக்குமரன்?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்குறாங்க. அந்த மாரி டாக்ஸ் போகுது. அதாவது இவரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணலாம்? இப்ப இதுக்கப்புறம் வருவாரா? என்ன ஆவாரு? மத்த கேம்லாம் நல்லா தானே விளையாடுனாரு. இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணாலும் இப்படி செய்றாங்களே. அவரு இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே இந்த ஒரு வீக்ல இப்படி ஆயிடுச்சே. அந்த கேம்ல சூப்பரா தானே விளையாண்டான். அத பத்தி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல. அந்த மாரி பேசுறது ஓகே. வெல் அண்ட் குட். ஏன்னா, அவங்க பிளேயர செலிப்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது ஓகே. ஆனா, அதுல எதுவுமே என்னங்க சௌந்தர்யா இப்படி விளையாடுறாங்க, அந்த மாரி எதுவுமே பேசல. ஏன்னா, சௌந்தர்யா ஏதாவது பண்ணா தானங்க ஏதாவது பேசுறதுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எடுங்களேன். 4 வாரம் சும்மா தான் இருந்தாங்க. அந்த 4 வாரத்துல அவங்களுக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு? அவங்க தான் ஆக்சுவலா டாப்ல இருந்தாங்க அப்போ. அது வந்து பிஆர்ன்றத அவங்களே சொல்ட்டாங்க. ஃபைனு. ஆனா, அந்த பிஆர் கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அவங்களுக்கே டவுட் வருது. ஆக்சுவலா ஒரு வீடியோல சௌந்தர்யாவே ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. "முத்து ஜெயிச்சா, நான் வந்து ரொம்ப ஹாப்பி தான். அவன் டிசர்விங் தான்." அப்படின்றாங்க. அவங்களுக்கே நெறைய டைம்ல டவுட் வருது. நான் எதுவுமே பண்ணாத மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. இவங்கலாம் ஏதோ பேச்சு வச்சு ஏதோ பண்றாங்க. இந்த கேம்ல பேசணுங்க. ஆக்சுவலா ஒருத்தங்க ஒரு கன்வர்சேஷன் எடுத்துட்டு வராங்கன்னா, நீங்க அதுக்கு பதில் குடுக்கணும். அத விட்டு வே 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 என்னென்னமோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இவங்கள கம்பேர் பண்ணா ஆக்சுவலா இந்த 2ண்ட் பிளேஸ்க்கு மஞ்சரி தான் டிசர்விங்ன்னு எனக்கு தோணுது. அவங்கள ஏன் எவிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லி ரோல் மாரி வந்தாங்க. எல்லாருமே பகச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் செம்ம அடிச்சாங்க. வீக்கெண்ட்ல அடி இடின்னு அடிச்சாங்க. அதெல்லாம் இருக்கணும். எல்லாமே வாங்கிட்டு ஒரு இடத்துலேருந்து மேல வந்தா தான், அந்த அந்த வெற்றிக்கு ஒரு இது மெரிட் மாரி. நீங்க வந்து எது பண்ணாலும் ஒண்ணும் பெருசா சொல்லல. ஐயோ! அந்த ஒரு கமெண்ட்டுங்க. கீழ போய் இந்த சௌந்தர்யா வீடியோஸ்ல ஏதாவது ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. "சௌந்தர்யா அப்படி என்ன பண்ணிட்டாங்க?" அப்படின்னு. வெரி கியூட். கியூட் எக்ஸ்பிரஷன். என்னங்க கியூட் எக்ஸ்பிரஷன் குடுக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். எல்லா ஆக்டர்ஸ் ராஷ்மிகா இவங்கலாம் அந்த எக்ஸ்பிரஷன் குயின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களலாம் கூப்பிட்டு வந்து விளையாட வச்சு, கப்ப தூக்கி குடுத்துட்டு போயிட்டே இருந்துரலாம். இந்த எக்ஸ்பிரஷன வச்சுலாம் வந்து ஒரு கேமுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது என் பார்வையில தான் இப்ப நான் பேசுறது எல்லாமே என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதாவது ஒருத்தன் அடிபட்டு, விழுந்து எழுந்து ஓடி வர்றதுக்கும், ஒருத்தன கார்ல கூட்டு போய் அந்த ரீச்சிங் பாயிண்ட்ல நிக்க வச்சதுக்கும் 2 வித்தியாசம். அவன் கார்ல போகும்போது, "ஹாய், பாய்" அப்படின்னு சொல்லிட்டு போனா, கஷ்டப்பட்டு ஓடுறவனோட இது வந்து அங்க குறையுதுல்ல. அப்போ வந்து அவன் சூப்பரா எக்ஸ்பிரஷன் பண்ணான்ப்பா கார்ல போகும்போது. டாட்டா பயங்கரமா காட்டுனான்ப்பா. அந்த மாரிலாம் பண்ணா, நீங்களே சொல்லுங்க அது நல்லாவா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல ஆனா சௌந்தர்யா கிட்ட இருக்கிற பாசிட்டிவா நான் என்ன பார்க்குறேன்னா, சில விஷயம்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பேச வரல அப்படின்றாங்க. ஸோ பேச வரலன்னா, அது வந்து ஒரு பொலைட்டா பேசிடலாம். "ஏங்க நீங்க பண்றது சரியில்ல, தப்பு இல்ல" அப்படின்னு சொல்லலாம். ஆனா அத விட்டு ஒரு மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஆனா சில சில விஷயங்கள்ல வந்து அவங்க ஓப்பனா சொல்லிடுறாங்க. "நீ என்ன வந்து மண்டை கழுவுற, நீ அத பண்ற." அதெல்லாம் ஓகே. அதாவது கொஞ்சம் உண்மையா இருக்கிற மாரி தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்றத அக்செப்ட் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா இவ்ளோ பெரிய ஷோல வந்து, "எனக்கு தெரியாதுங்க, எனக்கு பேசலாம் வராதுங்க, எனக்கு இதெல்லாம் பண்ண வராதுங்க, எதுவுமே நான் பண்ணல." அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன விட இவன் டிசர்விங்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்துல எனக்கு சௌந்தர்யாவ பிடிக்கும். பட் இந்த லிஸ்ட்டுக்கு தகுதியான்னு கேட்டா, கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு அவங்க இல்ல ப்ரோ உங்களுக்கு அப்பலாம் தெரியாது ப்ரோ. அவங்க இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, கமெண்ட்ல தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா எனக்கு தெரியல. நான் அட்லீஸ்ட் பார்த்துட்டேன்னா, ஓகே அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. டிசர்விங் தானே எனக்கு தோணும். யாருக்காவது தோணுச்சுன்னா போடுங்க. ஸோ 3 வந்து விஜே விஷால் இருக்காரு. இந்த பிளேஸ்க்கு விஜே விஷால் டிசர்விங்கான்னு கேட்டா, கண்டிப்பா அது கீழ இருக்க தீபக்,
ஜாக்லின் இவங்களாம் டிசர்விங் தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் விஷால் வந்ததுலேருந்து என்டர்டெய்னர்னு அவரே சொல்லிக்கிட்டாரு தவிர எதுவும் பண்ணலை. ஒன்று கேமில் யாருக்கிட்டையாவது முன்னாடி போய் பேசுகிறாரா? அதுவும் இல்லை, பின்னாடி தான் பேசுகிறார். ரெண்டு சரி, ஏதாவது கேமில் வந்து சில டாஸ்க்லாம் நல்லா தான் விளாடினாரு, அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது. மற்றபடி இந்த கேமுக்குன்னு அவரை வந்து ஆக்சுவலாக விஜய் டிவி வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு கொண்டு வரும்போது நீ அதை கொடுத்துருக்கணும். சில சீசன்லலாம் பார்த்தோம்னா அந்த சாண்டி கவின் சீசன்லாம் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி நீ அந்தளவுக்கு தர தேவையில்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அதுக்கு மேலே மீட் பண்ணுறது கஷ்டம் தான். நீ ஓகேப்பா விஜய் விஷால் தான் என்டர்டைன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டைனர்னா நான் முத்துவை தான் சொல்லுவேன்னா, அவரோட கவுண்டராக இருக்கட்டும் சொல்லி அந்த வீக்கெண்டு விஷயத்தில் அவர் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது அந்த மனுஷன் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதனால தான் டாப்பில் இருக்கார். விஜய் விஷாலை கம்பேர் பண்ணால் ஜாக்லின் 15 வாரமாக நாமினேட் ஆன ஒரே கேர்ளு, ரெக்கார்ட்லாம் சொல்கிறாங்க, அவங்க டிசர்வ் தான். ஸோ இது தீபக்கும் டிசர்வ் தான். ஏன்னா அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு, அதை அவர் மாற்றிக்கிட்டாரா? அதுக்கு நிறைய கொஸ்டின் மார்க். அவர் மாற்றிக்கிட்டாருன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, இல்லை அவர் மறைச்சி விளாட்றாரு அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் விஜய் விஷாலை கம்பேர் பண்ணால் இவங்க 2 பேரும் மேலே தான் இருக்கணும். ஸோ அடுத்தது தீபக் இருக்கார், அதான் சொல்லிட்டேன்ல, அவர் ஆக்சுவலாக மேலே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அருணை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அருண் மேலே வர வேண்டியது. ஏன்னா அவர் ஆஃப் மோடில் இருந்தார், டக்குன்னு அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோடனே பயங்கரமாக பூஸ்டப் பண்ணார். அதில் சில லூஸ் ஸ்டாக்லாம் விட்டு மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல கண்டஸ்டன் தான். ஏன்னா அவருக்கு ஃபன் மோடுன்னு ஒன்று இருக்குது. முத்து கூட இப்போலாம் பேசும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக தான் பேசுவார், நல்லா ஜாலியாக இருக்குது அவர் பேசுகிறதுலாம். எனக்கு உண்மையிலே தோணுச்சு, விஜய் விஷாலை கம்பேர் பண்ணால் அருண் மேலே தான் வரணும், விஜய் விஷால் அருணுக்கு கீழே தான் வரணும் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே மாதிரி அவர் பார்த்தா அது நல்லா அப்படி வந்தார், திடீர்னு டக்குன்னு அவர் 2 அடி அடித்தோடனே ஆஃப் ஆயிடுறாரு, திருப்பி கொஞ்சம் மேலே ஏறாரு, திருப்பி அடிச்சோடனே கீழே போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மோடில் இருந்ததுனால இந்த நிலைமை அவருக்கு. அப்புறம் ஜாக்லின் கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் மேலே தான் இருக்கணும். ஸோ கீழே இருக்காங்க. பவித்ரா கன்ஃபார்மாக கீழே தான் இருக்கணும், அது கீழே தான் இருக்காங்க, ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆக்சுவலாக அவங்க இந்த லிஸ்ட்லேயே வந்திருக்கவே கூடாது, அவங்க எப்பயும் வெளியில் போயிருக்கணும். இன்னும் நிறைய பேர் அவங்க உள்ளே வர வேண்டியவங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டரில் யார் இல்லை ப்ரோ நீ சொன்னது இந்த ஆர்டர்லாம் தப்பு ப்ரோ, இந்த ஆர்டர் படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும்ல 1 2 3 4 5, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆர்டர் தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். ஸோ இல்லை இல்லை நான் ஏதாவது சொன்னதில் ஏதாவது தப்பு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி. ஏன்னா இது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.